ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்லோட செகண்ட் மேட்ச். ஸோ ஐபிஎல் 2024 செகண்ட் மேட்ச் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக இருக்கும், நியூ ஃபார்மேட் ட்ரை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்டு எல்லா அனலைஸுமே கொடுத்து தான் நம்ம வீடியோன்றதே மேக் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மேட்ச் 23 2024 மார்ச் 3:30 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இது ஆஃப்டர்நூன் மேட்ச். இந்த டேயில் 2 மேட்சஸ் வந்து இருக்குது. இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சு. ரிஷப் பண்ட், சிக்கர் தவான். ஸோ 2 பேருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மேட்ச் ஆடுறத பார்க்க போகிறோம். இதுதான் உண்மை. ஸோ 2 பேருமே மேட்சஸ் ஆடினா நம்ம பார்க்கல. 2 பேருமே டீமில் இல்லை, இன்ஜுரி, இன்னொருத்தவர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல்லில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 2 டீமுமே ஓரளவுக்கு ஈக்குவலான டீம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டு தான் ரொம்ப ஃபேக்ட்டு. ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் இப்போ தான் நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் ஸோ முல்பூர், ஸோ மொஹாலியில் நடந்த மேட்சஸ் எல்லாமே இனிஷியலாக அவங்களுக்கு ஸ்விங் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவரால் பார்த்தா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்துச்சு. இப்போது ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால இன்னும் எப்படி இந்த விக்கெட் இருக்குன்றது தெரில. மோஸ்ட்லி பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு விக்கெட்டாக இருக்குது. சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிச்சை பற்றி ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களோட ஐடியாஸையும் கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆப்லையுமே கிராண்ட் லீக்கு ப்ரைஸ் மணின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஷேர் பண்ணுறப்போ சின்ன சின்ன ஐடியாஸை ஃபாலோ பண்ணி மற்றவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த விக்கெட்டு, இந்த பிச்சை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓவரால் பார்த்தோம்னா 23 மேட்ச் நடந்திருக்கு. நான் சொல்கிறது ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆல்ட்ரு பண்ணதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச். அதுதான் உண்மை. ஸோ 15 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேனர் டீமும், 8 மேட்ச் செகண்ட் பேனர் டீமும். ஹெட்விகெட்டில் 16 மேட்ச் பஞ்சாப்பும், டிசி 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஈக்குவலான 2 டீம்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி டோட்டல் மேட்ச்னு பார்த்தோம்னா 23. ஸோ 15 மேட்ச் ஃபஸ்ட் பேனர் டீமும், 8 மேட்ச் வந்து செகண்ட் பேனர் டீம். அதுமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த அப்டேட் இந்நேரம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். உங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். அதில் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போனஸும் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்கிறோம், டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கன்னு. காரணம் என்னென்னா, ஐபிஎல் டைமில் நம்ம நேம்லேயே கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி அது இதுன்னு நிறையா போஸ்டர்ஸ் போட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுக்குறோம். மாடல் டீம்ஸ் கொடுக்குறோம், ஸ்மால் லீக் டீம்ஸ் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், டீமை மேக் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா கிரிக்கெட் தேவையான ஸ்டாட்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டால் கொடுக்காதீங்க. இது மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம், ஐபிஎல் டைமில் நிறைய பேர் நியூவாக வருவீங்க. உங்களுக்கு வந்து புரிதல் இருக்காது. அப்போ நம்ம நினச்சிட்டு போய் காசு கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஒன்லி ஃப்ரீ டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை நல்லா செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ரெஃபர் கோட் எல்லாமே 2K டெக்கு, 2K ஃபேண்டசி இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் சேனலு. மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் டைமில் நிறைய ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் லெவனில் மோஸ்ட்லி இதில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ சூப்பர் சப்பு, அதான் இம்பேக்ட் பிளேயர் ரூலு, அதான் அதை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால மாற்றங்கள் எப்படி இருக்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன் ஆரம்பத்திலே. ஸோ அபிஷேக் போரெல் அப்படி இல்லாட்டி யாஸ் தூல், இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் இந்த இடத்துல ஆடலாம். பட் இவங்களோட ஒரு இம்பேக்ட் சப்பாக யாராக இருக்கலாம்னா, பவுலிங்கில் இசான் சர்மா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இவங்க 2 பேர்த்தில் யாராவது வந்து ஆடலாம். அதேமாரி சப்போஸ் அபிஷேக் போரெல் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது இன்ஜுரினால், அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணி அவர் ஒரு பேட்டர் ஆடுறாருன்னா, இந்த இடத்துல ஸ்டப்ஸு ஹோப்புக்கு பதிலாக கண்டிப்பாக ஃப்ரெஷரை வந்து ஆட வைக்கிறதுக்கு, ஜாக் ஃப்ரெஷர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிபிஎல்லோட ஒரு ஸ்டாரு, வேறு லெவல் ஒரு ஹிட்ரு, இனிஷியலாகவே பயங்கரமாக அடிப்பார். அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. இதுதான் மோஸ்ட்லி டீமாக இருக்கும்.
ஸோ இப்போ டேவிட் வார்னரை பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் T20 லீக் IL T20யில் ஃபுல்லாக ஃப்ளாப்பு. இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியானா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் அடித்தார். மீதி எல்லா மேட்சுமே வந்து 20 ரன் 30 ரனில் வந்து அவுட் ஆனதையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்பு டவுனுன்ற மாதிரி தான் வந்து டேவிட் வார்னர் போயிட்டுருக்காரு. சேம் பிருத்திவி ஷா அன்சோல்டாக ஆவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தப்போ மறுபடியும் வந்து பேக் பண்ணாங்க. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ரொம்ப போராக இருக்குது. அதேமாதிரி ஹெட்டுகட்லேயுமே பெரிய அளவில் அவர் பேட்டில் பண்ணி ஆடக்கூடிய சான்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா அவர் ஸ்விங்னா ஆட மாட்டார், அதேமாதிரி ஷார்ட் பால்னா ஆட மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணலாம். டேவிட் வார்னர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ, ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லாவே ஆடிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் மோஸ்ட்லி எல்லா மேட்சுமே ஃப்ளாப் ஆனதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஷ் ஓவர் போடுவார். லாஸ்ட் சீசனில் நல்லாவே வந்து பவுல் பண்ணார். பட் இந்த சீசனில் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து கேப்டன் ஆகிறதுனால மிச்சல் மார்ஷுக்கு பவுலிங் கிடைக்குமான்றது ஒரு டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் பவுலிங் போடுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட T20 கேப்டனாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்க தான் முயற்சி எடுப்பார். கண்டிப்பாக ஓவர்ஸும் கொடுப்பாங்க. இந்த விக்கெட்லேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறவங்களுக்கு விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மிச்சல் மார்ஷ் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு ஃபார்மில் தான் ரீசெண்ட் டைம்ஸில் இருந்திருக்காரு. ஓகே, ஒரு பெட்டரான ஒரு சேஃப் கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் வந்து சார் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டர் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் இருந்தாலும் என்ன தான் ஸ்டார் கிரிக்கெட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய மேட்ச் கூட ஆடாமல் அவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் போன IPL ஆடலை, அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே ஆடாமல் டேரெக்டாக வந்து ஆட போகிறார். எப்படி ஆடுவார் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் ரிசர்வ் பண்ணிட்டு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ எல்லாருமே வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்து பிக் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் சிம்ரன் சிங், இந்த மாதிரி நிறையா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் பிளேயர் இருப்பாங்க. அபிஷேக் போரல்னு அவங்கள வேணாலும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ரிசர்வ் பண்ணிட்டு சேஃப் டீமில் ட்ரை பண்ணலாம். இங்கே ஸ்டப்ஸா அப்படி இல்லாட்டி டேரெக்டாக வந்து ஃப்ரேசர் ஆட வச்சுட்டு இங்கே அபிஷேக் போரலில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்களான்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து ஆன் டைமில் பார்த்துக்குங்க. மற்றபடி இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸில் கண்டிப்பாக டேவிட் வார்னர், அடுத்து பார்த்தோம்னா ரிசர்வ் பண்ணிட்டு 2 பேரும், மீதி எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ 3 வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றது இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. மீடியம் பேசர்ஸ் 2 பேர். ஆண்ட்ரிக் நாக்கியா அவருமே வந்து ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் தான் உள்ளே வராரு. அவரையுமே நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்குது. முகேஷ் குமார் டீசெண்டான ஒரு ஃபார்மில் இருந்திருக்கு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் கண்டிப்பாக தூக்கி போட்டு யாராவது 2 பேர்த்தில் ஒரு ஆளாச்சும் 2-3 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த கிரவுண்டுமே போக ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ இந்த பிளேயிங் லெவனில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கிறிஸ்டின் ஸ்டப்ஸோ அப்படி இல்லாட்டி ஜாக் ஃப்ரேசரோ யார் ஆடுறாங்களோ ஹோப்போ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. அடுத்து 2வது அபிஷேக் போரல், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லலித் யாதவ். ஸோ இந்த 3 பேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க லோ பர்சன்டேஜ் பிக்ஸை எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணலாம். அப்போது சப்போஸ் டாப்பில் விக்கெட்ஸ் ஏர்லியாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் வந்தால் லலித் யாதவ் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடலாம், அபிஷேக் போரலும் ஆடலாம், ஸ்டப்ஸும் ஆடலாம். ஸோ அப்போ டாப் ஆர்டர் பேஸ் பண்ணி டீம் எடுக்காமல் மிடில் ஆர்டர் பேஸ் பண்ணி எடுத்தால் இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்கும் உங்கள் கிராண்ட் லீக் டீம்ஸில் கேப்டன்ஷிப் கப்னா நீங்கள் கொடுக்குறது நல்ல ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முகேஷ் குமாரும் ஆண்ட்ரிக் நாக்கியா தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் முகேஷ் குமார் டெத்தில் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ. பட் ஆண்ட்ரிக் நாக்கியா செகண்ட் பவுல் பண்ணுறப்பயுமே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போதைக்கு என்ன ஒரு ரிதமில் இருக்காருன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். தேவைப்பட்டால் மிச்சல் மார்ஷையும் பயன்படுத்திப்பாங்க. மற்றபடி 3 ஸ்பின்னர்ஸு, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸு, இம்பேக்ட் பிளேயராக அபிஷேக் போரலுக்கு பதிலாக இஷாந்த் சர்மாவோ இல்லை வேறு பிளேயரோ உள்ளே வரதுக்கு சான்ஸுன்றது இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு டீம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு யார் யாருக்கு பேட்டில் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். பஞ்சாப். ஸோ பஞ்சாபோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். சிம்ரன் சிங் தான் வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 100 அடிச்சிருக்காரு டெல்லிக்கு எதிராக. இன்னொரு மேட்ச்சில் ஒரு 30-20 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லாவே ஆரம்பிச்சிருக்காரு டெல்லியோட பவுலர்ஸை. அதே மாதிரி அதர்வா டைடே அவருமே ஒரு டீசெண்டான பிக்கு, ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார். ஸோ அவருமே டீசெண்டாக DC கூட ஆடிருக்கார். ஸோ இப்போ பார்த்தோம்னா சிக்கர் தவான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், மீதி எல்லாருமே சாம் கரனுக்கு முன்னாடி வரைய ஃபுல்லாமே ரைட் ஹேண்டர் தான். பெரிய அளவில் இங்கே உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் தேவைப்படாது. ஸோ லலித் யாதவ் பவுலிங் போடுறதுன்றது குறைவாக தான் இருக்கும்.
பட் அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவ் அதிகமான ஓவர்ஸை வீசுவாங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் விசஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ன்ற ஒரு லாஜிக்கில். அதுவுமே எல்லாருமே தூக்கி அடிக்கக்கூடிய பேட்டர் தான். ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டோனு, சிக்கந்தர் ராசா, சாம் கரன் எல்லாருமே கொஞ்சம் டக்குன்னு அடிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போது அந்த ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கிடக்க வாய்ப்பு இருக்கும். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேலை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு லாஜிக்கல் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இங்கே சிம்ரன் சிங் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. அடுத்து பார்த்தோம்னா அதர்வா டைடே ரொம்ப வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக். ஜிதேஷ் சர்மாவும் லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். செகண்டு லிவிங்ஸ்டோனு லாஸ்ட் சீசனில் டெய்ஸிக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் 98 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணார். தேவைப்பட்டால் பவுலிங் பண்ணலாம், தேவைப்பட்டால் அவரோட ஆஃப் ஸ்பின்னை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ சிக்கந்தர் ராசாவும் ஆஃப் ஸ்பின்னு. ஸோ எந்த அளவுக்கு வந்து பவுலிங் கொடுப்பாங்கன்றது தெரில. பட் ஆனால் பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக செட்டாக இருந்தால். ஸோ டெத்தில் ரொம்ப பெரிய ஒரு டவுட் இருக்கும் இந்த டீமை பொறுத்தவரையும். ரபாடாவும் ஆடுவார், அப்படி இல்லாட்டி நேத்தன் எல்லிஸ் ஆடுவார். இங்கே ஹர்ஷ்தீப் சிங்கு, ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன். அப்போ யார் டெத்தில் பவுல் பண்ண போகிறான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் டெத்தில் பவுல் பண்ணுவார். மீதி இருக்க 3 பேர்த்தில் யார் நல்லா அன்றைக்கி பவுல் பண்ணுறாங்களோ அவங்க டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதில் ஹர்ஷல் பட்டேலுக்கு அதிகமான சான்ஸ் வந்து இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரபாடா முன்னாடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சாம் கரனும் முன்னாடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்க டீமை பொறுத்தவரையும் பஞ்சாப் கிங்ஸை போக மேட்சஸ் போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸு தேவைப்பட்டால் ஒரு இம்பேக்ட் பிளேயருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலரை யூஸ் பண்ணிவிட்டு சிம்ரன் சிங்கை கூட யூஸ் பண்ணிப்பாங்க பேட்டிங்கில். அதுவும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பஞ்சாப் பவுலிங்கை பொறுத்தவரைய ஸ்டாண்டர்டாக இவங்க தான் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அன்றைக்கி ரன்ஸ் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஓவர்ஸ் கிடைக்காது. ஸோ மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனாக வேணால் நம்ம சிக்கந்தர் ராசா, சாம் கரன் இவங்களை வந்து பார்த்துடலாம். மற்றபடி ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணாலும் ஸ்பின்னர் பேஸில் ராகுல் சகர் மெயின் ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசா, லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸாக வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்போது ராகுல் சகர் 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ராகுல் சகர், அடுத்து பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா, அதர்வா டைடே, அடுத்து சிம்ரன் சிங். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸில் ஹை ரிஸ்க்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மிச்சல் மார்ஸ் ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனு சேஃப் டீம்ஸில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் இந்த மேட்ச்சுக்கு நான் கண்டிப்பாக குல்தீப் யாதவுமே சொல்லுவேன். இந்த 3 பேருமே சூப்பரான ஆப்ஷன். டேவிட் வார்னர் இருக்க ஃபார்ம் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க சிக்கர் தவான், டேவிட் வார்னர் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் பெஸ்ட்டு கேப்டன் கேப்டன் சாய்ஸில் சாம் கரன் 1, நெக்ஸ்ட்டு சிக்கந்தர் ராசா 2. ஸோ மற்ற யாரும் சொல்ல முடியாது. ஹர்ஷ்தீப் சிங் மேபி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் போட்டார்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்விங் இனிஷியலாக கிடைக்கும். இந்த பிருத்திவி ஷாவை அவுட் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இங்கே சாம் கரனு, அதுக்கப்புறம் ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங் இந்த 3 பேசர்ஸ் விசஸ் டேவிட் வார்னர், பிருத்திவி ஷான்னு பார்க்குறப்போ பிருத்திவி ஷா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் அக்ஷர் பட்டேலோட பேட்டிங்குமே இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய ஒரு கீயாக இருக்கும் இயர்லி விக்கெட்ஸ் போனால். ஸோ ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் ட்ரை பண்ணால் டேவிட் வார்னர், ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் முகேஷ் குமார். ஸோ இவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் ஹை ரிஸ்க்காக ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஆப்ஷனு, சிக்கர் தவான் ஒரு ஆப்ஷனு, சிம்ரன் சிங் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்கா, அதர்வா டைடே இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் மாற்றி வந்து ரொட்டேட் பண்ணி உங்கள் டீம்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தோம்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சிக்கந்தர் ராசா, லிவிங்ஸ்டனை லாஜிக்கலாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டாட்ஸ் பாருங்கள், அதை வச்சு நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள். சிக்கர் தவான் ஹெட்டில் லாஸ்ட் சீசன் வந்து ஃப்ளாப் தான் டிசிக்கு எதிராக. பட் இருந்தாலும் ஓவரால் 30 ரன் ஆவரேஜ் இருக்கார். வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஸோ நான் சொல்கிற வென்யூ வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்ரன் சிங்கு 3 மேட்ச்சில் 137 ரன்னு, அதில் ஒரே மேட்ச்சில் 100 அடித்தார். ஸோ அசராமல் வந்து ஒரு ஹிட் பண்ணார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டிங்கு. ஒரு மேட்ச்சில் டக்கு, இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம்னா ஒரு 22 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணார். அதர்வா டைடே ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 55, வென்யூவில் 2 மேட்ச்சில் 70. ஜிதேஷ் சர்மா ஸோ ஹெட்டில் 20 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ். மிகப்பெரிய ஒரு ஸ்கீ பிக்கு தான் ஜிதேஷ் சர்மா பொறுத்தவரையும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டால் அடிப்பார். இப்போ குல்தீப் யாதவ் ஒரு பால் 6 அடிச்சுட்டா அடுத்த பாலே குல்தீப் யாதவ் அடிக்க போனால் விக்கெட்டை கொடுத்துருவார். அதுதான் லாஜிக். லிவிங்ஸ்டன் ஸோ ஹெட்டில் 6 மேட்ச்சில் 118. ஸோ வென்யூவில் ஒரு 3 மேட்ச்சில்
107 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. பட் ஹெட்டுகட்டில் ஒரே மேட்ச்சில் தான் வந்து 118 கிட்டேயே போனார். மீதி 5 மேட்சுமே வந்து ஃப்ளாப் தான் ஆனார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சாம் கரன் ஹெட்டுகட்டில் 8 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 10 விக்கெட்டு. ரபாடா ஹெட்டுகட்டில் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூவில் 5 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. இதுதான் வந்து ஹெட்டுகட் வென்யூ ஸ்டார்ட்டு. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங்கு ஹெட்டுகட்டில் 4 மேட்ச்சில் 6 மேட்ச்சில் 4 விக்கெட்டும், வென்யூவில் 7 மேட்ச்சில் 9 விக்கெட்டும். ராகுல் சகர் ஹெட்டுகட்டில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஆனால் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. ஒரு நல்ல ஸ்கோரை போட்டாங்கன்னா செகண்ட் சேஸ் பண்ணுறப்போ அடிக்கிறது கஷ்டம். அப்போது ராகுல் சகர் ஒரு கிராண்ட் லீக்கு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது அதிகம். ஹர்ஷர் பட்டேல் ஹெட்டுகட்டில் 11 மேட்ச்சில் 11 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட். புது ஒரு டீமுக்காண்டி ஆடுறாரு ஆர்சிபியிலேருந்து. ஸோ பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டேவிட் வார்னர் 25 மேட்ச்சில் 50 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகட்டு. வென்யூவில் 4 மேட்ச்சில் 231. ஸோ எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் தான் டவுட்டாக இருக்குது. மற்றபடி குவாலிட்டியாக அவர் ஆடிடுவார், நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னா நீங்கள் சிக்கர் தவான் வார்னர் கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன்ஷிப் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் யூஸ் பண்ணிப்பாங்க. பிருத்திவி ஷா ஹெட்டுகட்டில் 9 மேட்ச்சில் 23 ரன் ஆவரேஜ். வென்யூவில் ஒரு மேட்ச்சில் ஆடிருக்காரு டக்கு. மிச்சல் மார்ச் 5 மேட்ச்சில் 98 ரன்னும், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 2 ரன் தான். பவுலிங்கில் விக்கெட் எடுக்கலை. ரிஷப் பந்த் ஹெட்டுகட்டில் 13 மேட்ச்சில் 16 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 4 மேட்ச்சில் 74. அக்ஷர் பட்டேல் ஹெட்டுகட்டில் 8 மேட்ச்சில் 11 விக்கெட்டும், வென்யூவில் 19 மேட்ச்சில் 18 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பேட்டிங்கும் கண்டிப்பாக ஆடுவார். குல்தீப் யாதவ் 8 மேட்ச்சில் 8 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டு. சேசிங் வரப்போ குல்தீப் யாதவ் மிகப்பெரிய ஒரு கீ. அவரோட பவுலிங்கு ஆப்போசிட் டீம் சேசிங் வரப்போ விக்கெட் அதிகமாக எடுக்க சான்ஸ் இருக்கும். முகேஷ் குமார் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகட்டில். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ டீம்ன்றதை பார்ப்போம். இதான் வந்து ஜஸ்ட் யூனிவர்சல் டீமாக இருக்கும். கேப்டன் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக சும்மா எடுத்திருக்கேன். இதை காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. ஆன் டைமில் பிச்சிரி போட்டு பிளேயிங் லெவனு இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து மாற்றணும். ஸோ ஸ்டாட்ஸை வச்சுக்கோங்க, உங்களோட ஐடியாஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. லீடர் போர்டு எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறதை ப்ளே பண்ணிக்கோங்க. அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. 2K டக்கன் ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ எஸ்ஆர் நோவை கிளிக் பண்ணியும் ஃபேண்டஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்குற கொஸ்டின் எஸ்ஆர் நோ பண்ணால் போதும். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் 10,000 ப்ளஸ் கிவ்அவேன்றது ஐபிஎலுக்கு கொடுப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து லோ பர்சன்டேஜ் பிக்ஸுக்கான ஒரு டீமு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லலித் யாதவ் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதேமாதிரி டைடே, சிம்ரன் சிங்கு, ராகுல் சகர், ஸோ இவங்க எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஹர்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக கொடுத்து சிக்கந்தர் ரசா வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். இதில் முகேஷ் குமாருமே லோ பர்சன்டேஜ் தான் இருப்பார் செகண்ட் போல் பண்ணால். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் லோவாக இருக்க ஒரு 4லேருந்து 5 பிளேயர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட டீமுன்றது கிராண்ட் லீக்கில் டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸையும் கமெண்டில் கொடுங்க. புதுசாக நம்ம வந்து ஃபார்மெட் மாற்றி ட்ரை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இதை விட இன்னுமே வந்து நம்ம பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ டெலகிராமில் ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.